வணக்கம். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்காக தீவிரமாக காலேஜ் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. இந்த நேரத்தில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கவுன்சிலிங் ஷெட்யூல் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யாருக்கு எப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போது ரீசெண்டாக சில பேருக்கு குழப்பம் வருது. என்ன குழப்பம் அப்படின்னா, குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரலையும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5% கோட்டா யாரெல்லாம் எலிஜிபிளோ அதில் சில பேருக்கு டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னா, இந்த 7.5% கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் 13th ஸ்டார்ட் ஆகுதா, அதாவது இந்த மாதம் இந்த ஜூலை 13ஆம் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது. அந்த இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. யாருக்கு 13ஆம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு 7.5 ரிசர்வேஷன். அப்போ இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு தான் இந்த நாளில் நடக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரினா நமக்கு தெரியும், 3 கேட்டகரி இருக்குது. அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாருக்குன்னா, ஒன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இன்னொன்று பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவோம், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன். இது தான் நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த 13ஆம் ஆரம்பித்து எத்தனாம் தேதி முடியுது, 15ஆம் தேதி முடியுது. இந்த ஷெட்யூலில் இந்த நாட்களில் யாருக்கெல்லாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 7.5% கோட்டாவுக்கு எலிஜிபிள், ப்ளஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவிலையும் அவங்க எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனாவோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவிலையோ, அல்லது மாற்றுத்திறனாளிகள் கோட்டாவிலையோ, அல்லது ஸ்போர்ட்ஸ், இந்த 3 இருந்தது அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங், இந்த டேட்டில் கவுன்சிலிங். மற்ற ஸ்டூடெண்ட்ஸு ஒரி பண்ண தேவையில்ல, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்து இந்த மறுபடியும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு போட்டு 15ஆம் தேதி ஆரம்பித்து 19ஆம் தேதி போட்டிருக்காங்க அப்படின்னா, இது யாருக்குன்னா, அதே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் 7.5ல் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் யார் இருக்காங்களோ அந்த பிடபிள்யூடி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த கவுன்சிலிங் டேட்டு 15ஆம் தேதி ஆரம்பித்து 19ஆம் தேதி முடியுது. ஸோ இந்த டேட்லேயும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக கிடையாது. இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது, 7.5 இருக்குது. ஆனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. அப்போது நமக்கு அந்த 7.5 கோட்டாவில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்போ கவுன்சிலிங் அப்படின்னா, அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். இதுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். இது நமக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிது, 20/7/2026. ஸோ இதுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த 20/7/2026 இந்த மாதம் ஜூலை 20 ஆரம்பித்து 31/8/2026 முடியுது. இதுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். ஓகே. ஸோ இதில் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ அல்லது பிடபிள்யூடியோ எக்ஸ் சர்வீஸ்மேனோ அவங்களுக்கு இது கிடையாது. இதுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் சொல்கிறது. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியும் வரும். 2 கேட்டகரினா அங்கே பார்த்தீங்கன்னா, இது அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அது கீழே பார்த்தோம்னா, இங்கே அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு 7.5% ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் எப்போ ஆரம்பிக்குது, ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 20/7/2026 ஆரம்பித்து 31/8/2026 முடியுது. அதே டைமில் தான் பேரலாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது 7.5% ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கும் அதே டைமில் தான் நடக்குது. 20/7/2026 ஆரம்பித்து இப்போ 31/8/2026 முடியுது. அதே டேட்ஸ் தான். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்குலாம் அதே டேட்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த இதில் தான் நம்ம அந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5%ல் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயோ அல்லது பிடபிள்யூடிலேயோ அல்லது ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயோ
இல்லாத மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 7.5% ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஷெடியூலில் தான் இந்த நாட்களில் தான் கவுன்சிலிங் நடக்கும். அதில் நீங்கள் உங்கள் மார்க்கு தகுந்த மாதிரி அக்ரிகேட் மார்க்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ரவுண்டில் வரீங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பார்த்துங்க. ஸோ இந்த ஷெடியூல் தான் உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல். ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டே 20/7 தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் வந்து 12 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான காலேஜ் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷனில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கான ரவுண்ட் 1 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20/7/2026 ஆரம்பிக்கும். ரவுண்ட் 2 இருந்தீங்க அப்படின்னா 3/8/2026 தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. ரவுண்ட் 3 இருந்தீங்கன்னா 17/8/2026 தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் நமக்கு வந்து 2 விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கலாங்களே, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த கவுன்சிலிங் ஷெடியூல்லையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுலேயும் வந்து அந்த விண்டோவில் அப்ளை பண்ணி அந்த காமன்ஸ் கவுன்சிலிங்லேயும் நம்ம வந்து கலந்துக்க முடியும். இந்த நமக்குன்னு உள்ள 7.5% ரிசர்வேஷனுக்கு உள்ள இந்த விண்டோவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இதுலேயும் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கவுன்சிலிங் பற்றி கம்ப்ளீட் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ 7.5% எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ அப்படின்னா இந்த ஷெடியூல் படி தான் நடக்குது. அதனால் 13ஆம் தேதி நம்ம கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் தேவையில்லை. 20/7 ஆரம்பித்து 31/8 தான் முடியுது. ஓகே, நன்றி.